தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்டு 2 மற்றும் ரவுண்டு 3 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு தேதியில் ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்காக நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஒரு பிரிவு மாணவர்கள் ரவுண்டு 3 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் நமது மாணவர்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்காங்க, அதன் அடிப்படையில் யாருக்கெல்லாம் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்திருக்கு, அதன் அடிப்படையில் ரவுண்ட் 3 மாணவர்கள் என்ன மாதிரியான தவறுகளை அவாய்ட் பண்ணிக்கலாம், இதை பற்றியெல்லாம் கன்சால்டேட் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி ரவுண்ட் 3 மாணவர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற பட்சத்தில் அவங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்இஏ ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போதும் நமது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குற ஒரே கேள்வி, எங்களுடைய கட் ஆஃப் மார்க் இவ்வளோ இருக்குது, இந்த கட் ஆஃப் மார்க்கு எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த பிரான்ச் கிடைக்கும் என்பதை பற்றி தான். உண்மையில் சொல்லப்போனால் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வச்சு டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் மட்டும்தான் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கான சீட்டை அலாட் பண்ணுவாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட வந்திருக்கேன். போன வருஷம் டிஎன்இஏ 2024 படி போன வருஷம் ஒரு மாணவர் கட் ஆஃப் 199.667 வாங்கியிருக்கார். அவருடைய ஜென்ரல் ரேங்க் போன வருஷம் 70 அசைன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 அதே கட் ஆஃப் மார்க் 199.667 வாங்கியிருக்கார். இந்த மாணவர் போன வருஷம் மாதிரி எனக்கு பிஎஸ்ஜி டெக்லேயோ, ஜிசிடி கோயம்புத்தூர்லேயோ, சிஐடி கோயம்புத்தூர்லேயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போன வருஷம் 199.667 வாங்கின மாணவர் ஜென்ரல் ரேங்க் 70 வச்சிருக்காரு. இந்த வருஷம் 199.667 மார்க் வாங்கின கட் ஆஃப் மார்க் வாங்கின மாணவருக்கு 142 ஜென்ரல் ரேங்க் அலாட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் போன வருஷம் 70 இருந்தது, இந்த வருஷம் 142 ஆயிருக்கு. தட் இஸ் 2 மடங்காக அதிகமாகிருக்கு. இப்போது போன வருஷம் 199.667 வாங்கி ஜென்ரல் ரேங்க் 70 இருந்த ஒரு மாணவருக்கு பிஎஸ்ஜி காலேஜ்லேயோ, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேயோ, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேயோ, கோயம்புத்தூர் இருக்கிற கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 70 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த ஜென்ரல் ரேங்க் 70 வாங்கின மாணவர் போன வருஷம் இந்த 3 கல்லூரியில் ஏதாவது ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் வாங்கி அலாட்டட் அப்படின்னு வாங்கியிருப்பார். இதை உதாரணமாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் 199.667 வாங்கின ஒரு மாணவர் எனக்கும் பிஎஸ்ஜிலேயோ, ஜிசிடிலேயோ, சிஐடிலேயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தாருன்னா இங்கே மொத்தம் இருக்கிற சீட்டு 70 தான். ஆனால் இவருடைய ஜென்ரல் ரேங்க் 142. ஸோ 70லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. ஜென்ரல் ரேங்க் 142 வாங்கின நமது மாணவர்களுக்கு, இந்த வருட மாணவருக்கு கண்டிப்பாக நாட் அலாட்டட் தான் வரும். அவர் 199.667 மார்க் வாங்கியிருந்தாலுமே ஜென்ரல் ரேங்க் படி அவர் 142 வாங்கினதுனால அவருக்கு, நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் படி பிஎஸ்ஜி காலேஜ்லேயோ, ஜிசிடிலேயோ, சிஐடிலேயோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கன்க்ளூஷன் என்னென்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பார்க்காதீங்க, உங்களுடைய ரேங்கை பாருங்கள். அதை பொறுத்து தான் கவுன்சிலிங்கில் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் கட் ஆஃப் மார்க் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங்கோ அதர் ப்ராசஸோ பண்ணாங்களோ அவங்களுக்கு நாட் அலாட்டட் தான் வந்திருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக் சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட வந்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, டிஎன்இஏ 2025 வெப்சைட்டில் ரவுண்டு 1 முடிஞ்ச பிறகு ரவுண்டு 2க்கான வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்லேருந்து ஒரு சாம்பிளுக்காக 3 கல்லூரியை எடுத்து வந்திருக்கேன். இதன்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் எம்டெக் சிஎஸ்சி 5 இயர்ஸ் கோர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிசி கேட்டகரியில் 2 சீட் அவைலபிளாக இருக்குது. கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கோயம்புத்தூர் கல்லூரி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 3 சீட் வேக்கன்சி இருக்குது. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 2 சீட் வேக்கன்சி இருக்குது. இதன் அடிப்படையில்
நமது மாணவர்கள் ரவுண்டு 2ல் சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன்படி 178.965 கட் ஆஃப் வாங்கின ஒரு மாணவர் 39,146 ஜென்ரல் ரேங்க்ல இருக்காரு. இவர் இந்த 3 கல்லூரியும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சிருக்காரு. இவருக்கு அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு மாணவர் 178.5 இருக்கார். அவர் என்ன மாதிரி யோசிக்கிறாருன்னா 178.965க்கும் 178.5க்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப குறைவு தான், ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கு. அதனால இந்த 3 காலேஜை மட்டும் நான் போடுறேன், இந்த 3 காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சா மட்டும்தான் நான் படிக்க போவேன் அப்படிங்கிற கற்பனையோட அவர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாரு. அப்படி பண்ணுற பட்சத்தில் இவருடைய ஜென்ரல் ரேங்க் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென்ரல் ரேங்க் 39,146 இருக்கு. இரண்டாவது மாணவருடைய ஜென்ரல் ரேங்க் 40,396 இருக்கு. இந்த 2 ஜென்ரல் ரேங்குக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் 200க்கும் மேலே இருக்கு. இந்த பட்சத்தில் இரண்டாவதா ஃபில் பண்ண மாணவர் தட் இஸ் 178.5 டிஃபரன்ஸ் கொஞ்சம் தானே இருக்கு கட் ஆஃப்ல என்று நினைத்து கொண்டிருந்த மாணவருக்கு கண்டிப்பா சீட் அலாட் ஆகாது. ஏன்னா நமக்கு மொத்தமாக அவைலபிளாக இருக்கிற சீட் 2 + 3 + 2 7 சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாணவருக்கு நாட் அலாட்டட்னு வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த 3 கல்லூரியை முதல்ல போட்டுட்டு இதுக்கு கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க போகிறேன்னு அவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா அது சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்த கல்லூரிகள் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவும் போடுற பட்சத்தில் தான் அவருக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக். எல்லாரும் சொல்லக்கூடிய காமனான ஒரு விஷயம், எவ்வளோ சாய்ஸஸ் உங்களால் போட முடியுதோ ஃபில் பண்ண முடியுதோ அவ்வளோ சாய்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அலாட்டட்னு ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். நாட் அலாட்டடை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக் ஜென்ரல் ரேங்க் மற்றும் கம்யூனிட்டி ரேங்க் மிஸ்டேக். இன்றைக்குமே நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் எனக்கு கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, எனக்கு ஜென்ரல் ரேங்கை பற்றி கவலை இல்லை, கம்யூனிட்டி ரேங்க் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ரேங்க் இருக்குது, அதன் அடிப்படையில் கண்டிப்பாக எனக்கு நல்ல காலேஜில் சீட் அலாட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் டிஎன்இஏ 2025 ப்ரொசீஜர் படி உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரல் ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, கம்யூனிட்டி ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க என்பதை பற்றி எங்களுடைய சேனலில் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதை புரியாதவங்க அந்த வீடியோவை பார்க்குற பட்சத்தில் தெளிவான ஐடியா எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எகெயின் அதே 3 காலேஜஸ் நாங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து வந்திருக்கோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், எம்டெக் சிஎஸ்சி, கேஜிஐஎஸ்எல், சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம், அதே வேக்கன்சி பொசிஷன் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போது செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்க போது சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாரும் முடிச்சிட்டாங்க. இங்கே 2 மாணவர்களை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் இருக்கிற ஒரு மாணவர் 39,146 வாங்கியிருக்காரு. கட் ஆஃபை பற்றி கவலைப்படாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ 39,146 ஜென்ரல் ரேங்க் பிசியில் வாங்கியிருக்கிற ஒரு மாணவருக்கு இந்த 3 கல்லூரியில் ஏதாவது ஒரு கல்லூரியில் அலாட்டடுங்கிற ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு மாணவர் இருக்கார். அவர் என்ன நினச்சிருக்காருன்னா 39,146 எனக்கு கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது, ஸோ கம்யூனிட்டி ரேங்க் படி இந்த காலேஜில் 3 காலேஜில் ஏதாவது ஒரு சீட் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படிங்கிற நினப்பில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு நாட் அலாட்டட் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வரும். ஸோ நாங்கள் ரேங்க்னு சொல்கிற எல்லாமே டிஎன்இஏ 2025 ரேங்க்னு சொல்கிற எல்லாமே ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான். கம்யூனிட்டி ரேங்கை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிஸ்டேக், கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 க்ளோசிங் ரேங்க் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்க் இவ்வளவு தான் இருக்கும் என்ற கணிப்பில் ப்ரிடிக்ஷனில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற பட்சத்தில் 80% ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 100% இது சரியாக வரும் என்று நினச்சி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நாட் அலாட்டட் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வரும். இது சம்பந்தமாக எங்கள் சேனலில் நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
கோயம்புத்தூர் காலேஜுக்கும் சென்னை காலேஜுக்கும். அதுலேயுமே நாங்கள் சொல்கிறது 80% 90% வரைக்கும் இந்த ப்ரிடிக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 10% 20% வரைக்கும் இந்த ப்ரிடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அதன்படி தான் ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்லேயுமே இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 காலேஜை எக்ஸாம்பிளாக எடுத்து வந்திருக்கேன். எகெயின் இந்த எக்ஸாம்பிளுமே TNEA 2025 வெப்சைட்டில் இருக்கிற ரவுண்டு 1 முடிஞ்சு ரவுண்டு 2க்கான வேக்கன்சி லிஸ்ட்டில் இருந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை எடுத்து வந்திருக்கோம். இதன்படி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி பிரான்ச் கடந்த வருடம் TNEA 2024 39,499 வரைக்கும் க்ளோசிங் ரேங்கில் கிடச்சிருக்கு. கரண்ட்டாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ் BC கேட்டகரியில் 3 சீட் இருக்குது. இப்போது ஒரு மாணவர் 39,146 ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காரு. அவர் டாக்டர் NGP காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுருக்காரு. இந்த 39,146 போன வருடத்தோட 39,499 விட குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவருக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஜென்ரல் ரேங்க் BC கேட்டகரியில் 39,499 ரேங்க் ஒரு மாணவர் வாங்கியிருக்காரு. அவருமே டாக்டர் NGPயை சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பெருசாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை. இந்த கண்டிஷனில் 39,499க்கும் 39,146க்கும் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அவைலபிள் சீட் 3 மட்டும்தான் இருக்குது. இந்த பட்சத்தில் இவருடைய தட் இஸ் 39,499 ரேங்க் வாங்கின ஒரு மாணவருக்கு நாட் அலாட்டட் தான் வரும். அதே சமயத்தில் மூணாவது ஒரு மாணவர் வரார். அவருக்கு KJSL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி 41,574 க்ளோசிங் ரேங்கில் போன வருஷம் முடிஞ்சிருக்கு. கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ் BC கேட்டகரியில் 3. இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாணவர் தட் இஸ் 40,000 BCயில் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்க மாணவர் என்ன நினைக்கிறாருன்னா, போன வருஷம் க்ளோசிங் ரேங்க் 41,574 இருந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாலேயே 40,000 ரேங்க் வாங்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு KJSL காலேஜில் எனக்கு ஒரு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வேறு காலேஜெல்லாம் விட்டுட்டு இந்த காலேஜை மட்டும் அவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொண்டு வரார். இதன் அடிப்படையில் மொத்தமாக அவைலபிளாக இருக்கிற சீட்டே 3 தான். ஆனால் 40,000க்கும் 39,499க்கும் 39,146க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த 40,000 ஜென்ரல் ரேங்க் வாங்கின மாணவருக்கு நாட் அலாட்டட்னு ரிசல்ட் தான் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் 41,000 BC கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் ஒரு மாணவர் வாங்கியிருக்காரு. அவர் கலைஞர் கருணாநிதி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் பிரான்ச் எடுத்து படிக்க ஆசைப்படுறாரு. அவர் TNEA 2024 போன வருஷத்தோட க்ளோசிங் ரேங்கை செக் பண்ணுறாரு. க்ளோசிங் ரேங்க் 82,478 இருக்குது. இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு. போன வருஷம் 82,000 சில்லற வரைக்கும் கிடச்சிருக்கு. நான் 41,000 ரேங்க் மட்டும்தான் வச்சுருக்கேன் என்ற அடிப்படையில் அவர் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறாரு. கண்டிப்பாக வந்துடணும்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் மொத்தம் அவைலபிளாக இருக்கிற சீட்டு BC கேட்டகரியில் 2 சீட்டு தான். அதனால் கண்டிப்பாக இவருக்குமே நாட் அலாட்டட் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வரும். இதன் அடிப்படையில் நம்ம சொல்கிற முடிவு என்னென்னா, போன வருஷம் நடந்து முடிஞ்ச TNEA 2024 க்ளோசிங் ரேங்கை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் 100% அதை கணக்கில் வச்சுக்கூடாது. 80% 90% வரைக்கும் அதை கம்பேர் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இருந்தபோதும் அதற்கு அடுத்து இருக்கிற கல்லூரிகளையுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் நாட் அலாட்டட்னு வராமல் ஏதாவது ஒரு காலேஜில் அலாட்டட்னு வரும். கடைசியாக நாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். இதுக்கு முன்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரவுண்டு 2ல் நமது மாணவர்கள் ஒரு சில பேராவது அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஃபீட்பேக்கின் அடிப்படையில் தான் இந்த மிஸ்டேக்ஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ரவுண்டு 3 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொள்ள போகின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த மிஸ்டேக்ஸை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கலாம். இதன்படி 4 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்டை நாங்கள் இங்கே ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறோம். முதல்ல நம்ம பண்ணக்கூடாத தவறு என்னென்னா,
உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேணாம். உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற ஜென்ரல் ரேங்கை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. அதன்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. கண்டிப்பாக என்னுடைய ரேங்குக்கு இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா இசிஇ இல்லைன்னா மெக்கானிக்கல் கண்டிப்பாக கிடைச்சிரும்னு நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த கல்லூரி இருக்கோ அந்த கல்லூரியை போட்டதுக்கு அப்புறம் எந்தெந்த கல்லூரி உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கோ அனைத்து கல்லூரிகளையுமே ரவுண்டு 3 ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. மூணாவதாக சொல்ல போகிற மிஸ்டேக், கம்யூனிட்டி ரேங்கா ஜென்ரல் ரேங்கா. எகெயின் அண்ட் எகெயின் நான் சொல்லிட்டு இருக்கிறது, கம்யூனிட்டி ரேங்க் உங்களுக்கு ஒன்று இருக்கும், ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு ஒன்று இருக்கும். கம்யூனிட்டி ரேங்கை கணக்கில் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் படி தான் டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். ஸோ கம்யூனிட்டி ரேங்கை கணக்கில் வச்சுக்காதீங்க, ஜென்ரல் ரேங்கை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. கடைசியாக சொல்ல போகிற மிஸ்டேக், டிஎன்இஏ 2024 தட் இஸ் போன வருஷம் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ரேங்கை கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா 80% 90% வரைக்கும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். 100% போன வருஷம் இந்த ரேங்குக்கு கிடைச்சது இந்த வருஷம் இந்த ரேங்கு கிடைக்கும் நம்ப வேணாம். இந்த 4 மிஸ்டேக்கும் ரவுண்டு 3 கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு போகக்கூடிய பெற்றோர்களும் மாணவர்களும் செய்யாமல் இருந்தாலே நீங்கள் நினைக்கிற கல்லூரியில் நீங்கள் நினைக்கிற பிரான்ச்சில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்டு 3 கவுன்சிலிங் ப்ராசஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.